எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட வகுப்பின் தலைப்பு நீங்கள் அதிசய பிறவியா. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்கள் பிறந்து அவர்கள் வாழ்நாளில் வாழ்ந்து அவர்கள் இறப்பு முடிந்தவுடன் அடுத்த ஜென்மம்னு ஒன்று எடுப்பாங்க. அப்போ எடுப்பாங்க, இல்லை மோட்சஸ்தானத்துக்கு போனாலும் போவாங்க. அப்போ அது அதிசய பிறவியா வருவாங்களா? நம்பர் 1. 2 சூழ்நிலையில அதிசய பிறவியாக அமையலாம். ஒன்று, அவங்களுடைய அந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவி வரும்போது அது அதிசய பிறவியாக இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக இன்னும் அற்புதமாக இருப்பாங்க, சாதாரண மனுஷனாக இருப்பாங்க. அடுத்த அதிசய பிறவியாக பெரிய மகான்களாக ரமண மகரிஷி, ஒரு விவேகானந்தர், இத மாதிரி ஒரு உத்தம புருஷர்களாக மாறுவார்கள். இப்போ அது ஒரு வகை. இன்னொன்று வகை என்ன அப்படின்னா, வாழ வேண்டிய காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 70 வயசு 80 வயசு அது வரையும் வாழ வேண்டிய காலம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஒரு 30-40 வயசுலேயே அவர் ஒருவர் இறந்தாலும் அவர் மீண்டும் ஒரு பிறவி எடுத்தால் அது அதிசய பிறவி. அது எப்படி இருக்கும்? அந்த பிறவியாக இருந்தவர் எப்படியான பிறவிகள் எடுப்பார்? அதெல்லாம் சம்பந்தப்பட்டு நாம் இப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம். ராசி கட்டத்தில் லக்னம் விருச்சிக லக்னம், கும்ப ராசியிலே ஆட்சி வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறார். இங்கே மீனம் ராசியிலே கேது இருக்கிறார். ரிஷபம் ராசியிலே புதனும், ரிஷபம் ராசியிலே ஆட்சி வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார்கள். இங்கே சூரியனும் சந்திரனும் மிதுன ராசியிலே இருக்கிறார்கள். கன்னி ராசியிலே ராகு இருக்கிறார். இங்கே துலாம் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இதுதான் ஒரு ஜாதகருடைய அமைப்பு, ஒரு உதாரண ஜாதகம். இவர் அதிசய பிறவி அடைந்தால் எப்படி இருப்பார்? எந்த நாட்டிலே அதிசய பிறவியாக இவர் இருப்பார்? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் வாழ்நாள் முடிந்த பிறகு அப்போ அந்த நேரத்தில் அதிசய பிறவியாக அடுத்த பிறவி எடுத்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, இங்க லக்னத்திலிருந்து 12வது இடம் என்னன்னு பாருங்க. மோட்சஸ்தானம், அதுதான் 12வது இடம். 12வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் ஆட்சி வீடுகள், அந்த கிரகத்தின் ஆட்சி வீடுகள் அதுக்கு 12. இப்போ இதுக்கு பக்கத்திலே கிரகம் இருந்தால், இங்கே கிரகம் இருக்கு, செவ்வாய் அப்படின்னு இருக்கு. செவ்வாயோடைய ஆட்சி வீடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே மேஷம் ராசியும் விருச்சிக ராசியும் இவருடைய ஆட்சி வீடுகள். அப்போ இங்கே ஏற்கனவே இங்கே விருச்சிகத்துக்கு பக்கத்துல 12வது வீடா அமைஞ்சதுனால மேஷம் ராசி அது கணக்கில் எடுக்கப்பட்டு அதற்கு 12வது வீடாக எங்க வருது பாருங்க, ஒரு குருவோடைய வீடு வருது. அப்போ இவர் ஒரு மகானாக அவதாரம் செய்வார். மகானாக ஒரு அதிசய பிறவியாக இவர் எடுப்பார். அப்படி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கேது கிரகம் இருக்கிறதுனாலே விநாயகருக்கு உண்டான, இப்போ அருணகிரிநாதர் அப்படின்னாலே அவர் ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அபிராமி பட்டர் அப்படின்னா அவர் அபிராமியோடைய அருள் பெற்றவர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க கேது அப்படின்னு இருக்கிறதுனாலே இவர் விநாயக பெருமானுடைய அருள் பெற்றவர். உதாரணத்துக்கு ஔவையார் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் ஒரு அதிசய பிறவி. இது மாதிரி தான் நாம ஒரு ஜாதகத்திலேயே நாம பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்க. அதுல நீங்க அதிசய பிறவியாக வந்தால் அடுத்த நீங்க எப்படி இருப்பீங்கன்னு, அது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம், லைக் செய்யலாம், கமெண்ட் செய்யலாம். உங்களுக்கு இந்த கமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வர்ஸ் கமெண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் நீங்கள் கொடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அட்வர்ஸ் கமெண்ட்னா வாய்க்கு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்த உடனே உங்ககிட்ட விரல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கறது முறை கிடையாது. ஏன்னா அட்வர்ஸ் கமெண்ட்டை வந்து பொது இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உரையாட தெரியும். எனக்கு அந்த ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் போட்டேன்னா உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது அட்வர்ஸ் கமெண்ட் கொடுக்குறதா இருந்தால் இந்த கமெண்ட் இந்த மாதிரி நம்பரில் கொடுங்க. பொதுப்படையாக யாராவது கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதில் பதில் கொடுக்கும்போது அது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஆகும். அதுக்கப்புறமா பிரச்சனைகள் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.